நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்கீங்க பாத்தீங்களா. சிசிடிவி பாத்தங்க, இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஃபார்ம் வச்சா சிசிடிவி எவ்வளவு அவசியங்க? இப்ப இவ்வளவு பாதுகாப்பு சேவலுங்க 20,000 ரூபாய்க்கு மேல அப்ப எங்களுக்கு உள்ள நோட்டிபிகேஷன் வந்துரும். சரிங்க. அதுல எங்களுக்கு பயமில்ல. வர்றவங்களுக்கு இப்ப நைட் 8 மணில இந்த காலையில 8 மணி வரைக்கும் வாய்ஸ் மெசேஜ் மாதிரி வந்துட்டே இருக்கு. கேமரா கீழே தான் இருக்கீங்க, கேமரா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருங்க. இப்போ ஒரு வெளியே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து நாங்க பாத்துக்குவோம். என்ன இதெல்லாம் நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா நல்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணணுங்க. அதான் பிரச்சனையே. என்ன இதுங்கம்மா இது சாப்பிட்டு இருக்குது இல்லைங்க? முட்டைகோஸ் தலை. பியூர் நாட்டுக்கோழி தான் இல்லைங்களா? பெருவிடை கோழி. 100 நாளைக்கு மேல இருக்கிற கோழிங்க எல்லாமே இதுக்குள்ள அடைஞ்சுக்கிற மாதிரி ஓபன் பண்ணி விட்டுருவோம். அது ஃபுல்லா இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல மேய்ஞ்சிட்டு வந்துட்டு அது பாடி உள்ள படுத்துக்கும். 3 கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 பிரீடிங்க்கு போட்டுருக்கும். சரி, ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? 50 வருஷம் ஆனாலுமே இதெல்லாமே இப்படியே வச்சுக்கணும்ன்றதுதான் பிளான். தெரியாத போய் கஷ்டம் பண்றதுக்கு இதே கம்மி பாக்கலாம். பால் காக்குற வேலை தானே, மத்த வேலையும் நாம தானே பண்றோம். ஆமா. ஜடையம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஒரு ஐயா வந்து தன்னுடைய மனைவியுடன் இணைந்து 5 மாடுகள், 3 வெள்ளாடுகள், ஒரு 20 நாட்டுக்கோழிகள் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு சிறு அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பண்ணையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு இந்த ஒரு பண்ண ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அதே சமயம் விவசாயம் சார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. பேர் ரவிச்சந்திரங்க, ஜடையம்பாளையம் புதூர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 4 மாடு வச்சுக்கிறேங்க, 5 மாடு வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 2 வச்சிருந்தேங்க, இப்போ 5 வச்சிருக்கிறேன். ஆடு 3 இருக்குதுங்க, கோழி 20 இருக்குது. அதை வச்சு பராமரிப்பு நானும் எங்க வீட்டுல 2 பேரும் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கேன். மசால் புல்லு, சோளத்தட்டு. அப்படியே செட்டு பார்க்கலாங்களா ஐயா? அங்க மாடல கட்டுறது இல்லைங்க, அது ரொம்ப மழை வந்ததை கட்டுவோம். மழை வரும்போது இங்கே கட்டிக்குவோம். இங்கே கட்டிக்குவீங்க. இதுதான் நம்மளுடைய சிமெண்ட் செட்டு இல்லைங்களா? ஆமா. அம்மா, இப்போ நீங்க வந்து இந்த ஒரு விவசாயம் சார்ந்த இந்த தொழிலை பண்றதுனால என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஃபீல் பண்ணதில்லை. ஃபீல் பண்ணதில்லை. என்னடா நம்ம மாடு டெய்லி ஒரு ரொட்டேஷனான ஒரு ஒர்க்கை பார்த்துட்டே இருப்போம். காலையில எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு அப்படித்தானே பண்ண முடியுங்க. நீங்க மில்லுக்கு போனாலும் சரி, ஏசில உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, பேங்க் எந்த வேலை போனாலும் அந்த வேலை தான் நம்ம டெய்லி செஞ்சாகணும். அந்த டைம் தான் செஞ்சாகணும். ஆனா அது வந்து நம்ம ஒருத்தர் பார்த்து பயப்படணும். இது நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. எங்க இஷ்டம் தானுங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிஞ்சு நம்ம இது பிடிச்சி வந்து கட்டாலும் எங்களை யாரும் கேட்க போறது இல்ல. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சி வந்து கட்டினாலும் எங்களை யாரும் கேட்க போறது இல்ல. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, ரொம்ப முக்கியமா போயே தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கூட போயிட்டு வரலாம். ஆனா ரொம்ப அதிகமா போக முடியாதுங்க. நினைச்சதுக்கெல்லாம் போலான்லாம் போக முடியாது. ரொம்ப போயே ஆகணுங்கிற இக்கட்டான சூழ்நிலை வந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் மேவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம். இப்போ எப்படிங்க மசால் புல்லு அறுத்து நீங்க அப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ போடுவீங்களா, இல்ல குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் போடுவீங்களா? இல்ல, அதுக்கு இப்ப போட்டுருவாங்க. தீவனம் அரைக்கிறது இங்கே அரைச்சுக்குவீங்களா ஐயா? அரைக்கிற மிஷின் இல்லைங்க, அது இந்த மிஷின்ல வெட்டி போடுவோம். இதுலயே வெட்டிக்குவீங்களா? கட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்களா ஐயா? ஆனா 2 பேர் கண்டிப்பா வேணும் வேலைக்கு இல்லைங்களா? ஒரு ஆள்லாம் வச்சு பண்ணவே முடியாது போல இருக்கேன். வாய்ப்பே முடியுது. என்ன அந்த மிஷின் வாங்கினா ஒரு 25,000 30,000 ஆகும் இல்லைங்களா? அவ்வளவுதான் இல்லைங்களா? இப்பவே கட் பண்ணிட்டே போட்டுருவோம் இல்லைங்க. வைக்க மாட்டோம், ஸ்டார்ட் வைக்க மாட்டோம். இப்பதான் அறுத்துட்டு வந்தாருங்க, இப்பவே போட்டுருவோம். அதனால எனக்கு அது என்ன தேவைப்படுற மாதிரி இல்லைங்க. கட் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதா? போட்டுருவோங்க. இவ்வளவு போடணும் இல்லைங்களாமா? போட்டோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி போடணும் இல்லைங்களா? இந்த 3 மணிக்கு பால் கறப்போம். பால் கறந்து அன்னங்கள் போட்டு விட்டுருவோம். நைட் 7 மணிக்கு கொண்டு வந்து கட்டிட்டு அப்ப போடுவோம். அவ்வளவுதான். காலைல எத்தனை மணிக்கு வேலைகளை ஆரம்பிப்பீங்கம்மா? நாங்க 4:30 மணிக்கு எந்திரிப்போம். 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. 4:30க்கு எந்திரிச்சு ஒரு 6 7 மணிக்குள்ள முடிச்சிருவீங்களா? நாங்க பால் கறக்கிறது 1 மணி நேரம் தான் கறந்துடுவோம். 2 பேருமே மாறி மாறி கறந்து 2 பேர் கறப்பாங்க. நான் 5:30 மணிக்கு வாங்கி வச்சிருவோம். அப்புறம் 6 மணிக்கு வீட்டுக்கு வாங்குறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. சப்ளைக்கு எப்படி போவீங்கம்மா? ஐயா தான் கொண்டு போவாருங்களா? அவரே கொண்டு போவாரு. அவரே கொண்டு போய் சொசைட்டில ஊத்திட்டு வந்துருவாரு.
இப்போ பேமெண்ட் வந்து 10 days ஒன்ஸ் உங்களுக்கு ஆ. ரிசீவ் ஆயிருங்க மாதிரி சொன்னீங்க. ம். இப்போ அந்த பேமெண்ட் பொறுத்தளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இது வரைக்கும் நியூட்ரான்ல ஆயிருக்கு? ஐயோ இல்லைங்க. இது வரைக்கும் ஆகல. பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல. கரெக்டா வந்துரும். சோ நம்பி நம்ம 45 ரூபாங்கும் போது தாராளமா இது அவங்களுக்கு ஊத்துனா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராதுல்ல. நியூட்ரன் இது டிகிரி ஊத்துனா கம்மியா தான் வருங்க. அது பணமெல்லாம் பிரச்சனை. அக்கௌண்ட்ல கரெக்டா வந்துரும். கையில குடுக்குறப்ப குடுத்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்ப அவங்க வாங்குறதுமே கையில அந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி கொடுப்பாங்க. 11ஆம் தேதி காலையில சாயந்தரம் கொடுத்துருவாங்க. 21ஆம் தேதி சாயந்தரம் காலையில அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பணம் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 10 ஆண்டுகளா இந்த தொழிலுக்குள்ள இருக்கீங்களா? இப்போ இந்த தொழில வந்து நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம மாட்டு பண்ண ஆரம்பிச்சா எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கறது நீங்க, ஏன்னா இதுல நிறைய பேர் தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து நம்ம எதுவுமே நம்ம கரெக்டா பண்ணாலும் ஜெயிக்க முடியும். அதுதான் மெயின்டைன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணா பண்ணலாம். இல்ல ஏனாதானு பண்ணா எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஒவ்வொன்னா நீங்களும் கண்டிப்பா சில தோல்விகளை சந்திச்சுதான் இதுக்குள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல தெரியலீங்க. தோல்வியான மாதிரி எல்லாம் தெரியல. அதே மாடு வாங்குறது விக்கிறது வேணா லாஸ் ஆகும். நம்ம போய் வாங்குறப்ப சன மாடை வாங்கிட்டு வருவாங்க. 10 நாள் கண்ணுக்குட்டி போடும். அதனால நம்ம 10 நாள் கலந்து நம்ம பால் கறப்போம். நமக்கு பெனிஃபிட் இருக்கு. நாங்க குடுக்குறப்போ ஒரு 6 மாசம் 7 மாசம் சேனை அந்த மாதிரி கொடுப்பாங்க. மத்த கறவைகள் கொடுப்போம். அதை வாங்கிட்டு போறவங்களுக்கு 3 மாசம் 4 மாசம் ஆகும் இல்லைங்களா? கண்ணுக்குட்டி போட்டு பால் கறக்கிறதுக்கு. அப்ப நம்மளுக்கு அந்த பாதி காசு தான் வரும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பாதி காசு தான் வருங்க. அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே. ஓகேங்க. இப்போ மாலை வேளையில நீங்க வந்து இந்த பணிகளை எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் ஆயிருங்களா? ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 6, 6:30 7 மணி 3:30 மணிக்கு ஆரம்பிப்போங்க. பால் கறக்கிறதுக்கு 3:30 மணிக்கு வெளியில வருவோம். வந்தா 7 மணி ஆயிருக்குள்ள போறோம். 7 மணி ஆயிரும். இதுல உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளவு உங்களுக்கு எடுக்க முடியுதுமா? 15 to 20 இருக்கலாம். 15 to 20 இருக்கலாங்க. இல்ல செலவுகள் போக உங்களுக்கு ஒரு 15 to 20 கிடைக்கும். போட்டது போக எங்களுக்கு. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கு இது உங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி பண்றீங்க. யாருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லைங்க. நம்மளுடைய இடம் இருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லை இல்லைங்களாமா? ஒருவேளை நம்மளுக்கு இட வசதி இல்லாம நம்ம வந்து மசால் புல்லு எதுவுமே நம்ம பயிரிட முடியல, சோளப்பயிறு பயிரிட்டு இருக்கீங்க, இது ரெண்டுமே இல்லைன்னா ரொம்ப சிரமம் தானே? ஆமாங்க. அதுக்கு வாங்கி போடணும் இல்லைங்க. காசு ஃபுல்லா அதுக்கே போயிடும். அப்புறம் எங்க போய் நம்ம பயிரிட இதெல்லாம் பண்றது? ஏன்னா போட்டதை இப்ப போட்டதை மத்தியானம் பால் கறக்குங்க. நைட் போட்டதை காலையில பால் கறக்கும். அதுக்கு பால் கறக்காது. அப்புறம் அதுக்கு வேணுங்கிறது வாங்கி போட்டுதானே கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அதான் பிரச்சனையே. மேவ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காசு கையில நிக்குங்க. இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஆமா, இது ஒரு ரம்மியமான ஒரு சுற்றிலும் மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா பாக்குறேங்க. சோ எல்லாமே மலைகள், சோ பச்சை பசுமையா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்குங்க. காத்து தூசி இருக்காது. இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்க? ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழ்றதுக்கும், வண்டிகள் எல்லாம் போயிட்டு இருக்கும், தொழிற்சாலைகள் இருக்கும், அந்த வாழ்க்கைக்கும் இதுக்கும் எப்படி இருக்கு? டவுன்ல ஃபர்ஸ்ட் டவுன்ல தான் இருந்தேங்க. காரமடையில தான் இருந்தோம். அம்மா வீடு காரமடை தான். அங்கதான் இருந்தோம். ஆனா இப்ப வந்து இதுக்கு எப்படி தெரியுதுன்னா, கொஞ்சம் பாக்குறதுக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரியும், எந்த பிரச்சனையும் இல்ல. யாருகிட்ட போய் நம்ம பக்கத்துல அவங்ககிட்ட பேசலாம், அந்த சண்டை வந்துருமா இந்த சண்டை வந்துருமாங்கிற பயமும் இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனா என்ன பேசுறவங்க ஆளாத மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதான். மத்தபடி எந்த பிரச்சனை. மற்றபடி ஒரு நிம்மதியா ஒரு காற்றெல்லாம் எப்படி இருக்குங்க இங்க இருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மரமே எங்களுக்கு இருக்குது இல்லைங்களா? ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இதுதான் இல்லைங்களா? ஆமா. ஏன்னா இப்போ ஒரு வேலைக்கு இப்ப ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. கரெக்டா டைம் ஷிஃப்ட் போய் 2 ஷிஃப்ட் கூட பாக்க சொன்னா பாத்துதான் பாத்துருக்காருங்க. அவர் ஓட்டியெல்லாம் பாக்கணும். பசங்க சின்னதா இருக்கிறப்ப பாத்துட்டு பாக்கணுங்க. அப்படிங்கும் போது அந்த ரொம்ப நீங்க கூட அவரை சில டைம் வந்து யோசிச்சிருப்பீங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு. அப்ப நான் கல்யாணம் பண்ண புதுசுல அப்படிதான் போயிட்டு இருந்தாரு. அவர் பசங்க கொஞ்சம் பெருசா அப்புறம் அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே இங்க வந்த பின்னாடி அது எதுவுமே போறது வேலைக்கு போகாம நீங்க இந்த தொழிலையே பண்ணிட்டு இருக்காரு. ஐயா சொல்லுங்க, இப்போ உங்களுடைய வயது எவ்வளவுங்க? நமக்கு வயசு 54 ஆச்சுங்க. 54. எத்தனை ஆண்டுகளா இந்த ஒரு தொழிலை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். 10 ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னால வேலைக்கு போயிட்டு வராங்க மில்லுக்கு. மில்லுன்றது வந்து காடை இருந்தது. காடை வந்து போர் போட்டு கொஞ்சம் தண்ணியா இருந்து, அதனால இங்கேயே வந்து வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி அப்புறம் மாடு செடி, காய்கறி செடி வச்சிருந்து அதெல்லாம் பண்றது இல்லைங்க. இப்போ வந்து மாடு வச்சுட்டு மாட்டுக்கு மேவ பண்ணிட்டு அப்படி இருக்கு. இப்போ எவ்வளவு நேரம் நீங்க இந்த மேய்ச்சலுக்கு நீங்க விடுவீங்க? மேய்ச்சல் வந்துங்க காலையில ஒரு 7 மணிக்கு விடுவாங்க. ஒரு 11 மணிக்கு பிடிச்சி கட்டிடுவோம். இப்போ சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு விட்டோம்னா ஒரு 6 மணிக்கு. ஓகே. இப்போ என்ன குடிச்சிட்டு இருக்குது மாடு? மாடு தண்ணி, புண்ணாக்கு, 10 கொட்டை புண்ணாக்கு, தவிடு இதான் குடிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்தா நீங்க பால் வந்து அதிகமா கிடைக்குங்க? பால் வந்து மக்காசோள தட்டு கொடுக்கணுங்க. பசு தீவனம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் புண்ணாக்கு, 10 கொட்டை புண்ணாக்கு எல்லாம் போட்டா கொஞ்சம் பழைச்சக்க. இப்ப நம்மளோட செட்டு வந்து எப்படி அமைச்சிருக்கீங்க? இது வந்து தகர கொட்டாய்ங்க. தகரத்திலேயே பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் செலவு எவ்வளவுங்க ஆச்சு? இதுக்கு இது கம்மிதான் இருக்குங்க. ஒரு 20 ரூபா ஆயிருக்குங்க. இதுக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து 90 ரூபா ஆச்சுங்க. எதுக்குங்க? அந்த செட்டுக்கு இதுக்கு வந்து 90 ரூபா ஆயிருச்சுங்களா?
இது சிமெண்ட் சீட் போட்டிருக்குங்க. சிமெண்ட் சீட்டு போட்டா கொஞ்சம் ரேட் அதிகமாகுது, தகர சீட்னா கொஞ்சம் குறைவாகுது இல்லைங்களா? அது பழசு இருந்து போடுங்களா. அப்படியே அம்மாங்க கூட சேர்ந்து இல்லைங்க. நீங்க எத்தனை வருடமா ஐயா கூட சேர்ந்து நீங்க இந்த மாடு வளர்க்கும் தொழில மேற்கொண்டு நாங்க வந்து 10 வருஷம் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குங்கம்மா இந்த தொழில் செய்யறதுக்கு? இது பரவாயில்லைங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கணும், எங்கேயும் போக முடியாது. கரெக்ட் டைமுக்கு வந்து பால் கறக்கணும். நல்லது கெட்டதுக்கெல்லாம் போக முடியாது. அது எல்லாருமே சொல்றதாவே மாறிடுச்சு. முக்காவாசி அதான் இதே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். காலையில எழுந்துட்டு தான் பார்க்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும். அப்புறம் தான் மத்த எதையுமே நம்ம பார்க்க முடியும். நம்மள மாதிரிதானே அதுவுமே கரெக்ட் டைமுக்கு அதுக்கு போடணும் இல்ல. கரெக்டா சொல்றீங்களேம்மா. இல்ல நம்மளுக்கு எப்படி பசிக்குது அது மாதிரி அதுக்கு நம்ம வேணா போட்டு சாப்பிடலாம். அது என்ன பண்ணலாம், போட்டாதானே சாப்பிடலாம். ஆமா ஆமா. அதனால அதுக்கு அதான் ஃபர்ஸ்ட் நமக்கு பசினா பிளேட்ல போட்டு நம்ம சாப்பிட்டுக்குவோம். அதுக்கு நான் இப்போ கொண்டு விட்டாதான் மேய்ச்சிட்டு வருங்க. டைம் கொண்டு விட்டாதான் தண்ணி குடிக்கும். அப்புறம் அது கரெக்டா போட்டாதான் அது பால் கொடுக்கும். இப்போ ஐயா வந்து மில்லுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்கம்மா. அது முடிஞ்சு போயிட்டு இருந்தாரு. என்ன மில்லுல என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? ஸ்பின்னிங் மில்லு. ஸ்பின்னிங்ல என்னவா ஒர்க் பண்ணிட்டு? ஸ்பின்னிங் இலை கட்டுறது நூல். அது சும்மா சூடா இருக்கும். சைடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. 2 சைட்லயும் சூடு அப்படியே பிச்சு மேந்துடும். ஏன்னா நானும் ஸ்பின்னிங் மில்ல வேலை செஞ்சிருக்கேன் சூப்பர்வைசரா, அதனால எனக்கு தெரியும். அப்போ நீங்க அந்த தொழில இருந்து இப்ப அம்மாவும் கூட சேர்ந்து இந்த மாடு வளர்த்து நம்ம இதுல ஒரு பால் வந்து ஊத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க? இதை நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பால் கறக்குதான் ஊத்திட்டு இருந்தோம். வந்த புதுசுல வந்து எங்களுக்கு பாலெல்லாம் கறக்க தெரியாது. பால் கறந்துட்டு ஊத்திட்டு இருந்தோங்க. அப்புறம் கடைசியில அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை வர முடியாது அப்படின்னாங்க. சரி அவங்க கிட்ட வாங்கிட்டு இருந்தவங்களா, சரி நீங்களே கறந்து ஊத்தினா வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் முயற்சி பண்ணி பாக்கலாமே அப்படின்ட்டு கறந்து பழகுனேங்க. அப்ப அப்படியே கறந்துட்டோம். இப்போ ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு சில பேர்த்த பார்த்து தானே ஆரம்பிச்சிருப்பீங்க? இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் விவசாயம் தான். நீங்க விவசாயி தான்? எங்க அப்பா விவசாயம் தாங்க. 1 2 வச்சிருப்பாரு. அப்ப அது மில்லு வேலை இல்லையா, இதான் பண்ணாங்க. வேற வேலைக்கு போக முடியாது. அதான் சரி மாடு வச்சு போட்டு பாருங்க. காய்கறி பூவெல்லாம் போட்டுருந்தோம். 3 நிலப்புல பூ போட்டுருங்க. சரிங்கம்மா. ஆளு கரெக்டா செட் ஆகுறது இல்ல. நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனுங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால வேண்டாம் அப்படின்னு தோண்டிட்டு கொரோனா டைம்ல. அப்ப விலையும் இல்ல, காய் போட்டாலும் ஆளுங்க வர்றது இல்ல. அது நிறைய பூச்சி எல்லாம் பிரச்சனை வருது. அது மருந்து அடிச்சாலும் கேட்கறது இல்லைங்க. சரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டுதான் சரி தெரியாத போய்ப்பா அதை கஷ்டம் பண்றதுக்கு இதே கம்மி பாக்கலாம் இதுலயே ஆரம்பிச்சிட்டீங்க. சரி இப்போ ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்னீங்க பால்காரர் வந்து பால் கறக்கிறத பார்த்து தான் நீங்க கறந்து பழகினேன்ட்டு. அப்படி கறந்து பழகும் போது சில மாடுகள் வந்து கரெக்டா ஒத்துழைக்காது. இது எங்களுக்கு பழக்கமாயிருச்சு இல்லைங்க. கூடவே ஒரு 10 நாள் கஷ்டமா இருந்தது. 10 நாள் கஷ்டம். நாம தானே அதுக்கு எல்லாமே பண்றோம். பால் கறக்கிறது பால் கறக்கிற வேலை தானே. மத்த வேலையும் நாம தானே பண்றோம். ஆமா, அதனால அது எங்களுக்கு பழக்கமாயிரும். ஒரு மாட்டுல இருந்தா நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மாடு. அந்த மாடு இன்னும் இருக்குங்களா? இல்ல இல்லைங்க, அதை விட்டுட்டாங்க. அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எவ்வளவு வயசாச்சுங்க? எவ்வளவு ஈத்து வரைக்கும் வச்சிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஊர்ல அது ஒரு 7-8 ஈத்து வரைக்கும். 7-8 ஈத்து. அதுக்கப்புறம் அதனோட குட்டிகள் தான் இப்ப நீங்க இந்த மாடுகள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அது வேற இருக்குதுல்ல. இது வெளியே வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டுக்கு? வேற ஊர்ல இருந்தாங்க. அப்புறம் இங்க வந்து புது வீடு கட்டி இங்க வந்தோம். அப்ப வரப்ப ஒண்ணே ஒன்று இருந்துச்சு, அங்க இருந்து புடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் அங்க வர்றப்ப கண்ணுக்குட்டியில வச்சுட்டு ஒண்ணு மத்த எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த ஒண்ணுமே வயசாயிருச்சுட்டு வயசான பின்னாடி அதுல போடுற கண்ணுக்குட்டி அந்த அளவுக்கு இருக்காது. அது கண்ணுக்குட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, வயசானமா இருக்குங்க. சரிம்மா. அதனால அது வேண்டான்னு கொடுத்து நாங்களே வாங்கிட்டீங்க. சரி, இந்த மாடுகளுக்குன்னு நீங்க இப்ப செட்டு பத்தி நீங்க சொன்னீங்களா ஐயா? இப்போ இதுக்கு வந்து இந்த தகர செட்டுக்கு வந்து ரொம்ப செலவு ரொம்ப குறைவாச்சு. 20,000த்துல நான் முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு சிமெண்ட் சீட்ல நான் பட்டும்போது 1 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்போ செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய இந்த தகர சீட்டு நமக்கு சேஃப்டியா மாடுகளுக்கு, இல்ல சிமெண்ட் செட்டு சேஃப்டியா? சிமெண்ட் சீட் செட்டு இல்லைங்க, நிழல் இருந்து போக மாட்டுக்கு. நிழல் தான் முக்கியம் வேணும். இருந்தாலும் காத்தெல்லாம் அடிக்கும் போது மழை மேல சத்தம் கேக்குது. சத்தம் கேட்காது. அது சத்தம் கேட்கறது இல்ல. இது சிறப்பா நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு மாட்டுல ஆரம்பிச்சா நம்ம ஒரு ஆடை வச்சுக்கணும், கோழியை வச்சுக்கணும்பாங்க. ஏன்னா சார்பு தொழிலா 2-3 தொழில் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய 5 மாடுகள் எவ்வளவு கறவைத்தன்மையில இருக்கக்கூடிய மாடுகள் எவ்வளவுங்க? எல்லாமே 10, 8, 12 கறக்குதுங்க. ஆனா ஒவ்வொன்னு வந்து இப்ப 20 நாள் வச்சு மாடு தண்ணி போட்டு. சரிங்க. இதெல்லாம் 2-3 மாசம் ஆச்சுங்க. 2-3 மாதம். எவ்வளவு லிட்டர் பால் வந்து கறக்குதுங்க? அதிகமா கறந்தா 12, 11, 12 கறக்குங்க. இல்ல ஒரு மாடு தான். 5 மாடுகள் சேர்த்து 5 சேர்த்துறப்ப உங்களுக்கு ஆவரேஜ் வருஷம் ஒரே மாதிரி வரும். இல்லம்மா, அப்படி சொல்ல வரல. இப்ப தற்சமயத்துக்கு எவ்வளவு வருதுங்க? எங்களுக்கு ஒரு 35-40 கிலோ வரும்.
ஒரு வேலைக்கா இல்ல ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைச்சா பரவாயில்லையேங்கிறீங்களா? உற்பத்தி பண்ணணும்லங்க பால் 2 நேரமும். ஆமா, நீங்க 40 சிறப்பான பேசுறீங்கம்மா. உங்களுடைய தமிழ் உச்சரிப்புங்கிறது எல்லாத்துக்கும் அமையாது. உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு சிறப்பா இருக்குங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா. இந்த 40 லிட்டர் பால் வந்து நீங்க எந்த சொசைட்டிக்கு நீங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? நாங்க இங்க டேங்க் மட்டுக்கு நியூட்ரானுக்காக பிரைவேட் சொசைட்டிக்கு தான் நீங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க ஆவினை தேர்ந்தெடுக்கல? அரசு நிறுவனத்துக்கு? இல்லைங்க, நாங்க அதுக்கும் ஊத்துறது இல்லைங்க. அவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க. சரிங்க. நாங்க வந்து வீட்டுக்கு ஊத்திடுவாங்க பாதி பால். வீட்டுக்காரங்க இங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க பால். வீட்டுக்கு 20 லிட்டர் ஊத்திடுவாங்க. மிச்சம் கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊத்திடுவோம். இது பக்கமா இருக்குதுங்களா, அதனால கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊத்திடுவோம். சொசைட்டிக்குன்னா அவங்க சேல்ஸ்க்கு வாங்கி தனியா வாங்கிக்க. டிகிரி அனுப்புறது இல்லைங்க. டிகிரி பார்த்துட்டு டிகிரி வர்றதுனால எங்களை அப்படியே அவங்க சேல்ஸ்க்கு வாங்கிக்குவாங்க. மேட்டேஷனை பார்த்து தான் கொடுக்குறாங்களா இல்ல இல்லைங்க, அது எப்படி கொடுக்குறாங்கம்மா? இது அப்படியே மொத்தமா கொண்டு போய் ஊத்திடுவாங்க. இல்ல இப்ப 40 லிட்டர் ஊத்துனீங்கன்னா எவ்வளவு அதுக்கு வருமானம் உங்களுக்கு? அவங்க வந்து 45 ரூபா கொடுத்துருப்பாங்க. பரவாயில்லைங்களாம்மா. 45 ரூபாங்கிறது ஒரு இப்ப இருக்கக்கூடிய நிலையில 45 ரூபா நல்ல ஒரு தொகையா தான். 60 ரூபாய் விற்கிறேன். நாங்க வந்து வீட்டுக்கு 60 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. ஆனா அதோட விலையெல்லாம் ஜாஸ்தியாட்டே வருது இல்லைங்களா? ஆமாமா, பருத்தி கொட்டை புண்ணாக்கு இன்னைக்கு வாங்கி போன வாரம் போய் வாங்குறப்ப 150 எக்ஸ்ட்ரா ஆகுது. போன வாரம் 2800 2880 நேரத்து 80 ரூபாய் ஒரு வாரத்துக்கு ஏறுது. ஆமா ஐயா, எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கீங்கம்மா நீங்க? இப்ப வந்து வருமானம் ஒரு சைடுல வருது, இப்ப பால் ஊத்துறீங்க, வார தொகை தானே உங்களுக்கு? சரி, வாரம் மாசம் எப்படி கொடுத்தாலும் இப்போ அப்படி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறீங்க? இப்போ நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா, இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போறோம், ஒரு 20,000 ரூபாய் எனக்கு சம்பளம் வருது. அப்ப என் வீட்டுக்கு வந்து மளிகை சாமானுக்கு ஒரு தொகை, சோ என்னுடைய போக்குவரத்து, ஏதாவது இலவ செய்தி, நல்ல செய்திக்கு அவங்களுக்கு சீர் செய்யறது, இந்த மாதிரி பிரிச்சுக்குவோம். நாங்க தனியா பிரிக்கிறது. இதுல வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. இதுல வர்ற காசை எடுத்து வைப்போம், வீட்டுக்கு யூஸ். இது ஃபர்ஸ்ட் வாங்குவோம், மத்த காசை வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். எங்க மொத்த வருமானம் இந்த 5 மாடு தான். சரிங்கம்மா. மொத்த வருமானமே இந்த குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு மொத்த வருமானம் 5 மாடு தான். வெளியில எந்த வருமானமும் இல்லைங்க. சரிம்மா. பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, இப்பதான் இருக்காங்க. அதனால அவங்க வருமானம் எங்களுக்கு இல்ல. இதுல இருந்தே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஓகே. இப்போ மாடுகளுடைய ஒரு சார்பா நீங்க வெள்ளாடுகளும் நீங்க சேர்த்திருக்கீங்க. இந்த வெள்ளாடுகளுக்கு நீங்க வந்து ஒரு சின்னதா கூண்டு மாதிரி நீங்க அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா? இது வந்து கோழிக்காக போட்டதுங்க. உள்ள பசங்க கோழி வச்சிருக்காங்க, அதுக்காக போட்டது. சரி, நம்ம நாய் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் வெட்டி போனோம்னா நாய் வந்து பிடிச்சிருக்கோம். கோழி பிடிச்சவங்க ஆட்டையும் பிடிச்சிருக்கோம். சிரமம் தானுங்க. அதனால நம்ம நைட்ல அதை போட்டு லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பயமும் இல்ல. சப்போஸ் மழை வந்தா கூட உள்ள விட்டுல. அதுக்காக நீங்க இதை செட் பண்ணிருக்கீங்க. நம்ம கிட்ட வச்சிருக்கக்கூடிய மாடுகள் என்னென்ன இனங்க? இது ஒவ்வொருத்தரும் ஹெச்எப் பண்றாங்க, அப்புறம் அது கலப்பினாங்க. எங்களுக்கு அதை பத்தி தெரியல. ரொம்ப பெரிய மாடல் கிடையாதுங்க நமக்கு. சரி, எப்படிங்கம்மா நீங்க எவ்வளவு ஈத்து வரைக்கும் நீங்க மாடுகளை வச்சிருக்கீங்க? நாங்க பால் நல்லா கறக்க வைப்பாங்க. வயசான கொஞ்சம் பால் கம்மியான கொடுத்துருவோம். ஒரு 10 ஈத்து வரைக்கும் வச்சிருப்பீங்களா? 10 இது வரைக்கும் 7, 8, 6, 5. 7, 8, 6, 5. சோ அது நீங்க வாங்கும் போது என்ன விலைக்கு நீங்க வாங்குவீங்க ஐயா? நாங்க 55,000 50 ரூபாய்க்கு மேலதான் வாங்க முடியும். 25 ரூபாய். எப்படி நீங்க வியாபாரிகள் கிட்ட வாங்குவீங்களா இல்ல நார்மலா இந்த நம்ம மாடுகள் வளர்த்தக்கூடிய வளர்த்துறவங்க கிடைச்சா வாங்குவாங்க. சரிங்க. கிடைக்கலன்னா வியாபாரிகிட்ட வாங்குவாங்க. அப்படி நீங்க வியாபாரி கிட்ட வாங்குறீங்கும் போது நம்ம வாங்கும் போது சில விஷயங்கள் பார்த்துதான் வாங்குவாங்க. சுழி சுத்தமா இருக்கணும். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. மாட்டினுடைய மடியை பார்த்து எல்லாம் செக் பண்ணி தான் வாங்குவாங்க. அப்படிங்கும் போது அவங்க வியாபாரி வந்து தெரிஞ்சவங்க, அதனால அவங்களே எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு நல்லா இருந்த மாத்திரம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சரிங்கம்மா. அவங்களுக்கு பழக்கமானவங்க, அதனால நல்லா இருந்த மாத்திரம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நல்லா இல்லைன்னு வாங்கி கொடுங்க. அவரே எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்கி. அப்படி செக் பண்ணி தான். எப்படிங்க ஒரு வாரம் நீங்க வந்து பால் கறந்து பாத்துக்குவீங்களா? எப்படிங்க இப்ப குடுக்கறது பூரா சென மேலதானே குடுக்குறாங்க. கண்ணுக்குட்டி இங்க வந்து போடுங்க முன்னாடி அந்த மாதிரி தான் வாங்குவோம். அந்த மாதிரி தான் நீங்க வாங்கிக்குவீங்க. ஓகே. இப்போ இந்த ஆடுகள் வளர்க்கறதுக்கு நீங்க இப்போ மாடுகளுக்குரிய தீவனங்களையே நீங்க கொடுத்துறீங்களா? அது நீங்க மாடுகளுக்குரிய தீவனங்கள் தான் கொடுக்குறீங்க. ஓகே. இது எதிர்வரும் நாட்கள்ல நாட்டு வெள்ளாடுகள் வந்துட்டு வரத்து வந்து ரொம்ப குறைவாயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கறிக்கடைகளினுடைய விலையிலே பாத்தீங்கன்னா 900, அதாவது 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நாட்டு வெள்ளாடுடைய கறியினுடைய விலை வந்து ஏறிட்டு இருக்கு. நாட்டு வெள்ளாடினுடைய அந்த விலையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த வரத்தை வந்து அதிகப்படுத்தணுங்கிறது தான் எல்லாத்துடைய நோக்கமா இருக்கு. நம்ம கிட்ட இப்ப வந்து 2-3 ஆடுகள் நீங்க வச்சிருக்கீங்க. இன்னும் அதிகப்படுத்துற எண்ணம் இருக்குங்களா? பராமரிப்புக்கு ஆள் வேணுங்களா? அதுதான் பிரச்சனை. பராமரிப்பு பண்ண முடியாது. அது பண்ண முடியாதுங்கிறீங்க. இது 5க்கே 2 பேருக்கு திணறது. இது வந்து நமக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. மழை பெஞ்சு மேய்ஞ்சுங்க. சரிங்கம்மா. இது பக்கத்துல இருக்கணுங்கிறது இல்லைங்க. ஆனா அதை வந்து நாம கண்காணிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா அது நாய் பிடிக்கும், அந்த போடு இந்த போடு. இதெல்லாம் நாங்க காலையில விட்டுட்டு இப்ப அதே வந்துருச்சு, குடிச்சு கட்டிடுவோம். சாயந்தரம் பால் கறந்து தன்னங்கால் போட்டு விட்டுருவோம். நான் 6 மணி 7 மணிக்கு பதே வீட்டுக்கு வந்துருவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்ணாடு ஒரு ஆணாடுங்களா இல்ல 2மே பெண்ணாடுங்களா? இப்போ ஒரே ஒரு குட்டியை மட்டும் ஏன் இருக்கு இல்லைங்களா? இல்ல அது வேற
வேற ஒரு குட்டி தான். இப்பதான் வாங்கிட்டாங்க ஒரு 4-5 மாசம். ஓகே. ஆனா ஒரு 2-3 ஆண்டுகள் நீங்க இதுல தனியா நீங்க உழைப்பு போட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பட்டியா பெருகும் இல்லைங்களா? பெனிஃபிட் இருக்குது. பெனிஃபிட் இருக்குது. ஆனா நம்ம ஆடுகளை விட ஆடுகளுடைய அந்த பெனிஃபிட் பராமரிப்பு பண்ணணும். அதுதான் பிரச்சனைங்கிறீங்க. இப்போ எவ்வளவு ஏக்கர்ல நீங்க வந்து மசால் புல் வந்து பயிரிட்டு இருக்கீங்க? நம்ம இதுல ஒரு 25 சென்ட் இருக்கு. எவ்வளவுங்க? 25 சென்ட். 25 சென்ட். ஐயா, இந்த 25 சென்ட் 5 மாடுகளுக்கு போதுமானதா இருக்குங்களா? பத்தாது. நான் வேற மழை காலத்துக்கு காட்டு சோளம் வச்சு தட்டு அறுத்து போர் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சைலேஜ் எல்லாம் நீங்க எப்படிங்க வெளியே வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க? மக்காச்சோளம் எல்லாம் அதெல்லாம் நாங்க போடுறேன். ஆனா அதுதான் பால் உற்பத்தியை அதிகப்படுத்தும் சொல்றாங்க. அதெல்லாம் இங்க நமக்கு ஒத்து வராங்க. அதெல்லாம் பெரிய பெரிய மாடு அப்பவே போட்டுருவீங்க. வேற என்னென்ன மாதிரியான மாடுகளுக்கான பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படுதுங்க? அதாவது கால்சியம் குறைபாடு எல்லாம் ஏற்படும் மாடுகளுக்கு வந்து. கண்ணுக்குட்டி போட்ட உடனே தான் வருது, மற்றபடி வராது. கண்ணுக்குட்டி போட்டு சப்போஸ் நம்ம அந்த பால் சீம்பால் எக்ஸ்ட்ரா கறந்துட்டோம்னா விழுந்துருங்க, எந்திரிக்காது. அது ஒரு கால்சியம் போட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்துல வச்சிருங்க. அவ்வளவு. மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது, எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. மாடுகளுக்கு இந்த கொம்புகள்லாம் பகுதிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கொம்புகள் இல்லாத மாடுகள் சில இடங்கள்ல நான் பாக்குறேங்க. கொம்புகள் இல்லாம கூட விற்பனைக்கு வாங்கிட்டு போறதை நான் பாத்திருக்கேன். அந்த கொம்புகள் வந்து மிக முக்கியமானதா கருதுறீங்களா இப்ப மாடுகள் வாங்கும் போது? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்களா? இப்ப சுழி சுத்தங்கிறது எதை பாத்துங்க ஐயா சொல்லுவீங்க? சுழி வந்து இங்க ஒன்று இருக்குங்க. இங்க இருக்க கூடாது. இப்படி தண்ணி போற இடத்துல இதுல இருந்து இந்த அப்படி நல்லா சுழி சுத்தமான மாடா இல்லன்னா அந்த மாடை யாருமே வாங்க மாட்டாங்களா? வாங்கிக்குவாங்க, கம்மியா கேட்பாங்க. என்ன ரேட்டுக்கு கேட்பாங்க? அது 5000-10,000 கம்மியா கேட்பாங்க. இப்போ ஆண் கன்று பிறகுது பாத்தீங்களா, காளை கன்று எல்லாம் போடுது. அதெல்லாம் நீங்க எவ்வளவு மாதங்கள் வச்சிருப்பீங்க? இல்ல ஒரு மாசம் 1.5 மாசம். என்ன விலைக்கு கொடுப்பீங்க? அது ஒரு 3000 நான் கண்டுபிடி பொறுத்தாலும் போகும். ரொம்ப குறைவாதான் கொடுப்பீங்க. அது இழுத்து கட்ட முடியாதுங்க. அதுதான் பிரச்சனையே. 2 கண்டுபிடி 20 நாள் இது கால் கை மிச்சிருங்க. மாடுகளுக்கு வேற என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படுதுங்க? சரிங்கம்மா. வந்தது இல்லைங்க. ஒரு மாடு வந்துட்டு அது மெடிசன் கொடுத்தோம், நாட்டு வைத்தியம். சுண்ணாம்பு, மஞ்சத்தூள், மூணுமே மிக்ஸில போட்டு அடிச்சு கொடுத்தோங்க. சரிம்மா. ஒரு 4-5 நாள் போட்டுங்க, மடிக்கு நல்லா போட்டு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தோம். அது கரெக்ட் ஆயிடுச்சு. சரியா கேட்டுருச்சுங்களா? அது யூடியூப் பார்த்து பண்ணலாம். சொன்னாங்க, அப்புறம் எனக்கு தெரியல. சரிங்க. அப்புறம் சேர்த்து யூடியூப் இருக்குல்லங்க, அதுல போட்டு பார்த்தா தெரியுது. போட்டு ஒரு 3-4 நாள் போட்டுங்க. ஒரு 4-5 தடவை ஒரு நாளைக்கு 4 போட்டோம். சரிங்களா? போட்டதுமே அது எப்படி கம்மியாயிடுச்சு. இப்போ எதிர்வரும் நாட்கள்ல பசுக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துற ஒரு எண்ணம் இருக்குங்களா? இருக்குதுங்க. ஆள் தேவைப்படுங்க. மேவ அந்த அளவுக்கு வேணும். மழை இல்லைங்களா? மேவில மழைதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா எல்லாரும். மழை இருந்து மேவே கொஞ்சம் போட்ட போதுங்க. மழை இருந்தா மழை இல்லாம இருந்தா 2 கட்டு பத்தாது. ஐயா, இப்போ பொற்களை வந்து மாடுகளோ ஆடுகளோ போய் மேய்ஞ்சிட்டு வருது பாத்தீங்களா? அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அது வந்து அதுவே தன்னுடைய தீவனத்தை தேடி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து நல்ல சத்துக்களை கொடுக்குமா, இல்ல நம்ம செயற்கையா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் வந்து அதிக சத்துக்களை கொடுக்குமா? மேய்ஞ்சிட்டு வர்றது நல்லது. மேய்ஞ்சிட்டு வர்றது பரவாயில்ல. அதுதான் வந்து மாடுகளுக்கு ஒரு ஆரோக்கியமாவும் இருக்கும். சில இடங்கள்ல கட்டி வைத்து வளர்க்கக்கூடிய மாடுகளை நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது மாடுகளை வந்து நம்ம மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அதனுடைய கால் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்குங்கிற மாதிரி விட்டு மேய்ச்ச மாடு கட்டி போட்டு மேய போட்டு எத்தனை போட்டாலும் பால் கம்மியாக தான் இருக்கு. அப்படிங்களா? அது ஒண்ணு வழக்கமாகும். ஐயா, இப்ப நாட்டுக்கோழி வளர்க்கறது இருக்கு பாத்தீங்களா? இப்ப நீங்க நாட்டுக்கோழி வந்து 20 கோழிகள் நீங்க வச்சிருக்கீங்க. இத பராமரிப்பு எப்படிங்க ஐயா நீங்க பண்றீங்க? கோழிக்கு நீங்க தனியா இங்க செப்பரேட்டா பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பசங்க வந்து சரி சும்மா போடல அப்படின்றதுக்காக போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் வச்சிருந்தேங்க, ரிங்கு மாதிரி போட்டு வச்சாங்க. அதெல்லாம் நாய் தூக்கி பண்ணி கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு இது போட்டாங்க. சரி இப்ப அதை பார்க்கணும், அவங்க படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வந்து பின்னாடி அது வரைக்கும் இருக்கிறது நாங்களே சும்மா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சும்மா இதுக்கு வேக போடுவோம். காலையில ஓப்பன் பண்ணிட்டு அது பாட்டு மேய்ஞ்சிட்டு வந்துடும். வெளியில வர்றது நாய் ஒண்ணு பாக்கலாங்களாமா? பியூர் நாட்டுக்கோழி தான் இல்லைங்களா? பெருவிடை கோழிகள் மட்டும்தான். என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? ராகி, கம்பு, சோளம் அரைச்சு போடுவாங்க. அரிசி கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் பண்ணி. அரிசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. அரிசி கொஞ்சம் லைட்டா, மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்பு, சோளம், மக்காச்சோளம், இந்த ராகி அதெல்லாம் போடுவாங்க. இப்ப நீங்க விற்பனைக்கு எப்படிங்கம்மா நீங்க கொடுக்குறீங்க? இது இன்னும் குடுக்கல, அதிகமா கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா கிலோ 600 ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா நாட்டுக்கோழியினுடைய அந்த ஒரு தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நிறையவே இருக்குதுங்க, நிறைய பேருமே கேக்குறாங்க. ஆனா அது கரெக்டா பாக்கணும். கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா பிரச்சனையாயிருது, நோய் வந்துருங்களா? ஆனா அது ஒரு பயம். காக்காய்க்கு கொஞ்சம் வந்து ஓரளவு பெருசாகிற வரைக்கும் நம்ம பாதுகாப்பா வைக்கணும். சரிங்கம்மா.
இல்லைன்னா காக்காய் தூக்கிட்டு போயிருங்க, நாய் தூக்கிட்டு போயிருங்க. இப்ப நாய் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா காக்காய் தூக்கிட்டு போயிருங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது இல்லைங்களா? இதுக்கு செட்டு வந்து எவ்வளவு இடத்துல போட்டிருக்கீங்கம்மா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த செட் வந்து 20க்கு 10ன்னு பெரிய ஷெட்டா போட்டிருக்கோம். சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழி ஒரு 100 நாளைக்கு மேல இருக்கிற கோழிங்க எல்லாமே இதுக்குள்ள அடைஞ்சுக்கிற மாதிரி ஓபன் பண்ணி விட்டுருவோம். அது ஃபுல்லா அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல மேய்ஞ்சிட்டு வந்துட்டு அது பாடி உள்ள படுத்துக்கும். மத்தபடி அந்த 3 கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3 ப்ரீடிங்க்கு போட்டிருக்கோம். ஓ சரிங்க சார். ப்ரீடிங்காக போட்டு வச்சிருக்கோம். சார் ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? ஃபியூச்சர் பிளான் அது அக்ரிகல்ச்சர்ல ஃபியூச்சர் பிளான் என்னன்னா எல்லாமே இருக்கணும். இப்ப கோழி, சேவல், ஆடு, மாடு, எல்லாமே இருக்கிற மாதிரிதான் பிளானு. என்ன அங்க வந்து இன்னொரு 50 வருஷம் ஆனாலுமே இதெல்லாமே இப்படியே வச்சுக்கணும்ன்றதுதான் பிளானு. ஆனா பராமரிப்பு தான் அப்ப சொன்ன மாதிரி பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு பர்சன் வச்சு சரி அவங்க இதை பார்த்துப்பாங்க, நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளால காலையில இருந்து என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு அளவா ஒரு 2 மாடு, ஒரு 10 ஆடு, இந்த அளவுக்கு கொஞ்சம் கோழிங்க இப்படி வச்சுக்கிட்டு மெயினா இதை சோர்ஸா பண்ண முடியாது கண்டிப்பா. ஏன்னா இன்கம் அந்த அளவுக்கு வராது. அது ஒரே ரீசன் தான். இல்ல சார், பரவாயில்ல சார். அதாவது நிறைய பேர் படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போகணும்னு தான் யோசிக்கிறாங்க. நீங்க உங்களோட பழைய கல்ச்சரை, நம்ம கிராமத்து கலாச்சாரத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா பாக்குறேன். அவங்க விவசாயம் தான் முன்னாடி அந்த ஐடியா தான் இருந்தாங்க. சரிங்கம்மா. இதுதான் வேணும் அப்படின்னு இடையில கொஞ்சம் குழச்சி விட்டுறாங்க. அதனால சரி இது கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், இருக்கிறது மாத்திரம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மில் பணிக்கு சென்று அங்கிருந்து நான் வந்து நின்று என்னுடைய மனைவியுடன் ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஐயா வந்து இந்த ஒரு பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு விவசாயம் அப்படிங்கிறத சார்பு தொழிலா மாடுகளை வளர்த்து அதன் மூலியமா வெற்றி அடைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுல அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ எப்படி இந்த தொழிலை பண்ணாங்க, இதுல எந்த மாதிரி நியூட்ரான்ல பால் ஊத்துறதுனால நமக்கு ஒரு 45 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுங்கிறதையும் பதிவு பண்ணாங்க. பொறுமையா ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பல தகவல்களை நீங்க பயந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. சிவாரம் டிவியை தொடர்ந்து பார்க்கணும்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜை தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.